கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு மூடனின் முகத்திரையை கிழிக்கும் கிறிஸ்தவம். இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்த காரணம், தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனலிலே கிழிந்தது கிறிஸ்தவத்தின் முகத்திரை என்ற தலைப்பிலே அவர்கள் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார்கள். பைபிளில் உள்ள விஞ்ஞான பிழையால் அநியாயமாக கலீலியோ தண்டிக்கப்பட்டார் என்று அந்த காணொளியை வெளியிட்டிருந்தார்கள். இப்படியாக தவறான கருத்துக்களை ஜனங்கள் மத்தியிலே பதிவிட்டு வருகிறவர்களுக்கு விளக்கம் கொடுக்கும் விதமாக நாம் இந்த காணொளியை பதிவிடுகிறோம். ஏற்கனவே நம்மளுடைய முந்தைய வீடியோவிலே பரிசுத்த வேதாகமத்தின் சூரிய மைய கொள்கையை குறித்து தெளிவாக பதிவிட்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த காணொளியில் அவர் குறிப்பிட்ட வசனங்களை வைத்து மறுபடியுமாக அதற்கொரு விளக்கத்தை கொடுக்கிற விதமாக இந்த காணொளி அமைந்திருக்கிறது. இதில் நாம் மூடன் என்ற வார்த்தையின் அர்த்தத்தையும் அறிவு என்ற வார்த்தையின் அர்த்தத்தையும் பார்த்துவிட்டு மூடனின் முகத்திரையை பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு கிழிக்கப் போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், 2 மண் பாத்திரம் இருக்குது. ஒரு பாத்திரம் மூடி போட்டு இருக்குது. அந்த மண் பாத்திரத்தில் மேலே டேப் இருக்குது, தண்ணி விழுது. மூடப்பட்ட பாத்திரத்தில் தண்ணி, அந்த தண்ணி அறிவாக இருக்குது. அறிவை கொடுத்தா அந்த அறிவு உள்ளே போகாது. ஏன்னா மூடன் தன்னுடைய செவியை மூடிக்கொள்கிறான், தன்னுடைய கண்களை மூடிக்கொள்கிறான், தன்னுடைய உணர்வை மூடிக்கொள்கிறான், தொடு உணர்வை மூடிக்கொள்கிறான். ஆனால் அறிவாளி என்ன செய்கிறான்? தன்னுடைய கண்களை திறந்து வைத்திருக்கிறான், தன்னுடைய செவியை திறந்து வைக்கிறான், தன்னுடைய தொடு உணர்வுகளை திறந்து வைத்திருக்கிற காரணத்தினாலே அவனுக்குள்ளாக நிரப்பப்படுகிறது. அறிவை பெற விரும்புகிறவர்களுக்கு அது கிடைக்கிறது, அவர்களுக்குள்ளாக நிரப்பப்படுகிறது. ஆனால் மூடனுக்கு கிடைக்கப் பெறுவதில்லை. ஏனென்றால் அவன் எல்லாவற்றையும் மூடி வைத்திருக்கிறதுனாலே, தன்னைத்தான் அறிவாளியாக நினைத்து கொள்வதனாலே எந்த ஒரு அறிவும் அவனுக்கு கிடைப்பதில்லை. அதே போல அறிவு வெளிச்சத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, ஒருவர் ஆங்கிலம் படிக்கிறார் என்றால் அல்பபெட்டில் இருக்கிற எல்லா எழுத்துக்களும் தெரிந்திருக்க வேண்டும். அந்த எழுத்துக்கள் தெரிந்திருந்தால்தான் சொல்லப்படுகிற காண்பிக்கப்படுகிற வார்த்தைகளை படிக்க முடியும், வாசிக்க முடியும். இல்லாவிட்டால் அதை குறித்ததான அறிவு அவருக்கு இருக்காது, படிக்க இயலாது. ஏனென்றால் அந்த லெட்டரை தெரிந்து கொள்வது அறிவாக இருக்கிறது, அவனுடைய கண்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அதைத்தான் திருவள்ளுவர் இப்படியாக சொல்கிறார், கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். ஏன்னா அவர் படிக்கலைன்னா அந்த லெட்டர்கள் தெரியாது. அந்த லெட்டர்கள் தெரியாததுனால அவர் குருடனாக காணப்படுகிறார். அவருடைய கண்கள் திறந்திருந்தாலும் அது மூடப்பட்டதற்கு சமமாக தான் இருக்கிறது. மூடனும் அதே போல தான் இருக்கிறார்கள். அநேக காரியங்களை தனக்குத்தானே தெரிந்தது போல செயல்படுகிறவர்கள் மூடர்கள். ஆனால் அறிவாளி எந்த ஒரு காரியத்தையும் தீர ஆராய்கிறான். இப்படி ஆராயாமல் இந்த ஒரு நபர் பரிசுத்த வேதாகமத்தை குறித்து அநேக வீடியோக்கள் தவறாக இட்டு கொண்டு வருகிறார். இருந்தாலும் நாம் எதற்கும் பதில் கொடுப்பதில்லை. ஆனால் கிழிந்தது கிறிஸ்தவத்தின் முகத்திரை என்ற தலைப்பிலே அவர்கள் ஒரு காணொளி இட்டிருந்ததனால் அவருடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த காணொளியை பதிவிடுகிறோம். மூடனானவன் தனக்கு வருகிற அறிவை மூடிக்கொள்கிறான். அந்தபடியே நம் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்து வருகிறோம். அறிவியல் ரீதியான காரியங்களை நிரூபித்து வருகிறோம். அந்த நோக்கத்தோடு தான் இந்த தலைப்பை வைத்திருக்கிறோம். மூடன் நம்மளுடைய வாக்கை கேட்பதில்லை. நம்மளுடைய வாக்கை கேட்பதற்கு அவன் மனம் திறப்பதில்லை, அவன் செவி திறப்பதில்லை, அவனுடைய கண்கள் திறப்பதில்லை. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு விட்டது என்று நினைக்குமாம். நாம் இதற்கு பதில் கொடுப்பதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறபடினாலே இந்த காணொளியை பதிவிட்டிருக்கிறோம். அந்தபடியே அந்த வீடியோவிலே ஒரு சகோதரர் இப்படியாக சில கேள்விகளையும் எழுப்பியிருந்தார். சகோதரர் கேட்டிருந்த கேள்வியை நம்ம பார்த்துருவோம். இவர் கேட்குறாரு, சூரிய மைய கோட்பாட்டை கூறியதால் கத்தோலிக்க சபையால் தண்டிக்கப்பட்டார், கலீலியோ தண்டிக்கப்பட்டார் என்ற ஆதாரத்தை பதிவிடுங்கள், அந்த ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்று இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த யூடியூபர் அவர் பதில் போடுறாரு, நீங்கள் ஆதாரத்தை கேட்பதற்கான காரணம் என்ன நண்பரே? பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்று கலீலியோ சொன்னதற்கு கிறிஸ்தவ சபை அவரை தண்டித்த விஷயத்தில் நீங்கள் நம்பவில்லையா? நம்புறது இருக்கட்டும், ஆதாரம் இல்லாமல் எதையா நம்ப முடியுமா? அதுக்கு அவர் திருப்பி பதில் போடுறாரு அந்த சகோதரர், கலீலியோ சூரிய மைய கொள்கையை வெளியிடுவதற்கு முன்பே கோப்பர்னிக்கஸ் சூரியன்தான் மையம் என்று கூறியிருந்தார்.
அவரை தண்டிக்காத கத்தோலிக்க சபை கலீலியோவை எப்படி தண்டித்திருக்க முடியும்? ஆதாரம் இல்லாத எந்த கூற்றும் ஏற்றுக்கொள்ளப்படாதே நண்பா என்று கேட்டபொழுது, அந்த தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்று இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த யூடியூபர் போன்ற பதில், கலீலியோவை கிறிஸ்தவ சபை தண்டிக்கவில்லை என்பது உங்கள் வாதம் என்றால், பிறகு நீங்கள் என்னிடம் கேட்கும் கேள்வியை கத்தோலிக்க சபையிடம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள்தான் கலீலியோவை தண்டித்ததற்காக 1992 மன்னிப்பு கேட்டார்கள். அதோட அந்த சகோதரர் விடவில்லை. அவர் கேட்காரு, 1992 யார் மன்னிப்பு கேட்டது, எங்கே கேட்டார், எதற்காக கேட்டார் என்ற ஆதாரத்தையும் தர இயலுமா? நண்பா, வீடியோ பதிவிட்டது நீங்கள், உங்களிடம்தான் ஆதாரத்தை கேட்க முடியும். நண்பா, நான் விவாதிக்கவில்லை. சூரிய மைய கொள்கைக்காக தண்டித்தார்களா, அதற்கான ஆதாரத்தை கேட்கிறேன். இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள். அப்போ அவர்கிட்ட கடைசி வரை ஆதாரம் இல்லை. அநேகமான வீடியோக்கள் உண்மையை திரித்து கூறுவதற்கு என்றே ஆதாரமில்லாத கூற்றுகளை பதிவிட்டு வருகிறவர்களுக்கு நாம் ஆதாரத்துடன் பதில் கொடுக்க வேண்டிய நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அதை அறியாதவர்களுக்கு விளக்குவது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இப்படியாக பரிசுத்த வேதாகமத்தை குறித்து குற்றப்படுத்துகிறவர்கள் தங்களுடைய ஆதாரத்தை வெளியிடுவதில்லை. ஒரு காரியத்தை தொடர்ந்து சொல்லி வருவது நிமித்தம் அந்த காரியங்கள் உண்மையிலே நடந்தது என்று நம்பக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறது. கலீலியோ சூரிய மைய கொள்கையை வெளியிடுவதற்கு அந்த சமயத்தில் இருந்த போப் 8ஆம் அர்பன் சூரிய மைய கொள்கையை வெளியிடுவதற்கு உதவி செய்தார். இப்படி இருக்க கத்தோலிக்க சபைக்கும் கலீலியோவுக்கும் பல முரண்பாடுகள் இருந்திருக்கலாம். சூரிய மைய கொள்கையை வெளியிட்டதன் நிமித்தம்தான் தண்டிக்கப்பட்டார் என்ற ஆதாரத்தை தொடர்ந்து அனைவரும் கேட்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலே சூரியன் மையமாக செயல்படுகிறது என்பதை நாம் முந்தைய வீடியோவிலே விளக்கியிருந்தோம். இப்பொழுது இந்த வீடியோவிலே அவர் கோடிட்ட அந்த வசனங்களை நாம் பார்த்து அதற்கான விளக்கங்களை பார்த்து விடுவோம். முதலாவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார், சங்கீதம் 93ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது, அதனால் பூமி நிலையாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது என்று இந்த தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்ற பைபிளை குற்றப்படுத்துகிற அந்த யூடியூபர் வீடியோ இட்டிருக்கிறார். பூமி சுற்றாமல் நிலையாக இருக்கிறது என்று. இந்த வசனத்தை தெளிவாக படிக்க வேண்டும். பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. பூச்சக்கரம் என்றால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும். பூச்சக்கரம் என்றால் பொதுவாக ஒரு ரயில், ஒரு புகைவண்டி தன்னுடைய ஓடுபாதையிலே ஓடுவதற்கு அதற்கு ஒரு தண்டவாளம் அமைக்கப்பட்டிருக்கணும். அந்த ஓடுபாதையை விட்டு அது எங்கேயுமே நகர்வதில்லை. அதே போல் தான் பூமியானது தன்னுடைய ஓடுபாதையிலிருந்து எங்கும் அசையாதபடி அந்த ஓடுபாதையான சக்கரம், ஏனென்றால் பூமி சுற்றி வருகிறது என்பதை இந்த இடத்திலே குறிக்கிறது. சக்கரம் என்றால் சுழல்கிற ஒரு அமைப்பு, வட்டமான ஒரு அமைப்பு. பூமியானது தன்னுடைய வட்ட நீள்வட்ட பாதையிலே சுற்றி வருகிறது என்று பரிசுத்த வேதாகமம் தெளிவாக குறிப்பிடுகிறது. தன்னுடைய பாருங்கள், இந்த வீடியோவிலே உங்களுக்கு நன்றாக தெரியும், பூமி சூரியனை சுற்றி வருகிறது. அதாவது அதனுடைய ஓடு பாதையிலே இங்கும் அங்கும் அசைந்து விடாதபடி நிலை பெற்றிருக்கிறது. ட்ரெயின் தன்னுடைய ஓடுபாதையை விட்டு நகன்றால் என்னவாகும் என்று நமக்கு தெரியும். ரயில் பெட்டிகள் சரிந்துவிடும். பூமியில் ஒரு அசைவு கூட, ஒரு பூமியில் அதற்கு எந்த ஒரு சேதாரம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பூமி தன்னுடைய ஓடுபாதையிலே சரியாக ஓடுவதற்காக அந்த ஓடுபாதை, நீள்வட்ட பாதை அசையாதபடி அந்த ஓடுபாதையை அசையாதபடி அதை நிலைப்படுத்தியிருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமும் கூறுகிறது. அந்தப்படியே இன்றளவும் பூமியானது தன்னுடைய ஓடுபாதையிலே சரியான விதத்திலே, சரியான நேரத்திலே, சரியான திசையிலே, சரியான இயக்கத்திலே தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. அடுத்த வசனம் 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த வசனம் சங்கீதம் 93ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை உறுதிப்படுத்துகிற வசனம். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். நாம் ஏற்கனவே பார்த்தோம் 93ஆம் சங்கீதத்திலே பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. அப்போ பூச்சக்கரம், சூரியன் இந்த வீடியோவில் பார்த்து தெரியும், இந்த சக்கரம், பூமி சுழலுகிற இந்த சக்கரம் அசையாதபடி, எங்கேயுமே அசைஞ்சு விடாதபடி
நிலை பெற்றிருக்கிறது. இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம், பூமி எங்கேயுமே அசைஞ்சுதுன்னா என்ன ஆகும்னு. சாதாரண ஒரு ட்ரெயின் ஓடு பாதையை விட்டு விலகினால் என்னவாகும்? ட்ரெயின் கவிழ்ந்து விடும், பெரிய சேதம் ஏற்படும். அப்படி அசையாதபடி பூமி ஓடுகிறது என்பதை விஞ்ஞான ரீதியாக நாம் பார்க்கிறோம். இதை விஞ்ஞானம் சொல்வதற்கு முன்பாகவே பூமி சுழல்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. அதையேத்தான் சங்கீதம் 104 அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரத்தின் மேல் ஸ்தாபித்தார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். ஆதாரம் எது? பூச்சக்கரம். தன்னுடைய நிலையை விட்டு மாறாதபடி அதனுடைய பூச்சக்கரத்திலே பூமியை ஸ்தாபித்ததன் நிமித்தம் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது, சக்கரத்திலே சுற்றி வருகிறது என்பதை பரிசுத்த வேதாகமம் விளக்குகிறது. அடுத்த வசனம் சங்கீதம் 104 அதிகாரம் 5ஆம் வசனம். இதை அவர் கோடிட்டிருக்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பெயராதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். முந்தைய வசனத்துடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த வசனமும். ஏனென்றால் பூமி நிலை பெயராதபடி அதை அதன் பூச்சக்கரத்திலே இசைத்திருக்கிறார். அந்த சக்கரத்தை விட்டு அது எங்கேயுமே போகக்கூடாது என்பதற்காக ஒரு பூச்சக்கரமாகிய ஆதாரத்தின் மேல் அதை ஸ்தாபித்திருக்கிறார். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இப்படியாக அந்த சகோதரர் குறிப்பிடுகிறார். சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தன் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது. இந்த வசனத்திலே இந்த தீவிரிக்கிறது என்ற வார்த்தையை பார்த்துவிட்டு இந்த வசனத்தின் அர்த்தத்தை நாம் விரிவாக பார்ப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. தீவிரிக்கிறது என்றால் முயற்சி செய்கிறது. இதைத்தான் இப்படியாக பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஒரு காரியத்தை விளக்குகிறது. ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. பூமியில ஒரு சந்ததி வருது, ஒரு சந்ததி உருவாயிட்டு இருக்கு, இன்னொரு சந்ததி போகுது, இறந்து போயிடுறாங்க. ஆனா பூமி அப்படியே தான் எப்போதும் இருக்கு. இந்த வசனம் இப்படியாக ஒரு காரியத்தை சொல்ல வருது. ஒரு சந்ததி வருது, இன்னொரு சந்ததி போகுது, ஆனா பூமி என்னைக்கும் அப்படியே இருந்த மாதிரி இருக்குது. அதே போல பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி சொல்றாரு. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது. சூரியன் உதிக்கிறது என்றால் சூரியன் தோன்றுகிறது, தெரிகிறது. சூரியன் அஸ்தமிக்கிறது என்றால் சூரியன் மறைகிறது. அடுத்ததுதான் இதில் பியூட்டி. தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது. பொதுவாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சூரியன் அது அதோடைய ஆர்பிட்ல தன்னைத்தானே சுற்றுகிறது. இதெல்லாம் சயின்ஸில் இப்போ பல தொலைநோக்கிகள் வந்த பிறகு, ஜேம்ஸ் வெப் இது மாதிரி பல தொலைநோக்கிகள் வந்த பிறகு சூரியன் சுற்றுகிறது என்றும் பூமியும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுகிறது என்றும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த சகோதரர் என்ன சொல்றாரு? பரிசுத்த வேதாகமும் பூமி நிலையாக இருப்பதாகவும் சூரியன் பூமியை சுற்றி வருவதாகவும் இந்த வசனத்துல பிரசங்கி குறிப்பிடுகிறதாக அவர் சொல்றாரு. ஆனா இதுல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஜேம்ஸ் வெப், ஹபல் டெலஸ்கோப்பு இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே சூரியனை பூமி சுற்றி வருகிறது என்று சொல்வதுக்கு எப்படி நிரூபிச்சாங்கன்னா, நம்ம இப்போ ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம், சூரியனை பார்த்துட்டே போயிட்டே இருக்கோம், ஒரே திசையில போயிட்டு இருக்கோம், ஆனா சூரியன் அந்த இடத்துலயே இருக்குது. நம்ம போற இடத்துல எல்லாம் சூரியன் இருக்குது. அப்போ சூரியனை பூமி சுத்தி வருகிறது என்று ஒரு கூற்றை வைத்தார்கள். இந்த கூற்றை கலீலியோ வைக்கவில்லை. கோப்பர்னிக்கஸ் சொன்னதையே அவர் திருப்பி சொன்னாரு. கோப்பர்னிக்கஸ் என்ன சொன்னாரோ, பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்று சொன்னாரோ, அதே தான் அவரும் திருப்பியும் சொன்னாரு கலீலியோ. புதுசா அவர் ஒன்றும் நிரூபிக்கல. ஆனா அவரு டெலஸ்கோப்பை வச்சு பார்த்துட்டு பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்று சொன்னார். அதுக்கும் திருச்சபைக்கும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பரிசுத்த வேதாகமும் இதைத்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எங்கேயுமே சட்டம் போடல. அரிஸ்டாட்டில் கொள்கையை கிரேக்கர்கள் பின்பற்றிட்டு வந்திருந்தாங்க. நம்ம அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடுவோம். இப்போ சம்பவத்துக்கு வருவோம். இப்போ உள்ள கண்டுபிடிப்பு ஜேம்ஸ் வெப், ஹபல் டெலஸ்கோப், அதிநவீன தொலைநோக்கிகளை வச்சு இப்போ புதிதாக கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பை இப்போ பாருங்க, இந்த வீடியோவில் பாருங்க. சூரியன் மூவ் ஆகிட்டே இருக்கு. ஏன் மூவ் ஆகுது? இந்த வசனத்தை அப்படியே பாருங்க. சூரியன் மூவ் ஆகிட்டே இருக்கு. அது தன் இருந்த இடத்துக்கு திருப்பி போறதுக்கு தீவிரிக்கிறது, சுற்றி வருது, மூவ் ஆகிட்டே இருக்கு, எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கு. சூரியன் ஒரே இடத்துல இருக்கு, அது பின்னால சுத்திட்டே இருக்கு. இல்ல பூமியும் தன்னுடைய பாதையில ஓடுது. இந்த ட்ரெயின் எப்படி போதோ அதே மாதிரி பூமியும் தன்னுடைய பாதையில போயிட்டே இருக்கு. சூரியனும் மூவ் ஆகி போயிட்டே இருக்கு, தன்னைத்தானே சுத்திக்கிட்டு மூவ் ஆகி போயிட்டே தான் இருக்குது.
இந்த வீடியோவை பார்த்தோன்னா நல்லா உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி போயிட்டு இருந்தாலும் அது தோன்றுறதுக்கும் மறைகிறதுக்கும் ஒரே வேகத்தில் போயிட்டே இருக்கு. இப்போ பூமி சுற்றி போயிட்டே இருந்ததுன்னா, சூரியன் மூவ் ஆகாம இருந்ததுன்னா அதே இடத்துக்கு வராது. நல்லா பாருங்க இந்த வீடியோவை, நல்ல விளங்கும். சூரியனும் மூவ் ஆகுது, பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு அந்த சுழற்சி சூரியனையும் சுற்றிக்கிட்டு அதுவும் மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. எல்லா கேலக்சியும் மூவ் ஆகிட்டே இருக்குது ஸ்பேஸ்ல. டெலஸ்கோப் ஹபிள், ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இதெல்லாம் வர்றதுக்கு முன்பாகவே பரிசுத்த வேதாகமம் சூரியன் தன் இருந்த இடத்திலே இருக்கிறதுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கு என்பதை தெளிவாக, வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவாக விளங்கும், தெளிவாக பரிசுத்த வேதாகம் விளக்கியிருக்கு. நம்ம இந்த முந்தின வீடியோவில் நம்ம இதை குறித்து நம்ம இன்னும் போட்டுருப்போம். சங்கீதம் 19 அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார், அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருக்கிறது, பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. பாருங்க, அது ஓடிக்கிட்டே இருக்கு, தன்னைத்தானே சுத்திக்கிட்டு மூவாய் போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டே இருந்தாலும் அது பூமியில உதிக்கிறதுக்கும் அஸ்தமிக்கிறதுக்கும் அந்த டைமிங் வேறுபாடு இல்லாம தன்னைத்தானே சுற்றி கொண்டு தன்னுடைய பாதையில ஓடுது. பூமியும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு அந்த சூரியனுடைய சுழற்சியிலே சுற்றி கொண்டு, சூரியன் எப்படி மூவாய் போயிட்டே இருக்கோ அதே போல மூவாயிட்டே போயிட்டே இருக்கு. பூமி மூவாய் போயிட்டே இருக்கு, சூரியன் அந்த இடத்திலே இருக்கிறதுக்கு தீவிரிக்கிறது. பாருங்க எவ்வளவு அருமையா வசனம் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. பரிசுத்த வேதாகமம் இப்பமும் எப்பமும் நம்மளுடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட காரியங்களை விளக்கி கொண்டிருக்கிறது. ஆனா அறிவியல்ல இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேற எதை சொல்லுவாங்க. எப்ப சொன்னாலும் நமக்கு நம்மளுடைய அறிவுக்கு புலப்படாத அந்த காரியத்தை நாம் அதை வைத்து புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தை கோட் பண்ணியிருக்காரு, யோசுவா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. சூரியன் அஸ்தமிக்காம உதித்த சூரியன் மறைய முயற்சிக்காமல், தீவிரிக்காமல்னா முயற்சிக்காமல், ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்துல அப்படியே நிக்குது. உச்சி வெயில் இருக்கிற மாதிரி நடுவானத்துல நிக்குது. இதை ஒரு கோட் பண்றாரு. சத்தியம் டிவியில ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. 2020 ஆண்டு ஜூலை மாசம் 19ஆம் தேதி 1.47 மில்லி வினாடி 1.47 மில்லி வினாடிக்கு முன்பாகவே பூமி சுற்றி முடிச்சிட்டு, வேகமா சுத்திட்டு, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அதுக்கு முன்னாடியே சுத்தி முடிச்சிட்டு. அப்ப என்ன, சூரியன் குயிக்கா அஸ்தமிச்சிருது. இப்படியெல்லாம் சம்பவிச்சு இருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்திலேயே சூரியன் சீக்கிரமாக மறைந்து விட்டது. ஏன்னா பூமி 1.47 வினாடி வேகமா சுத்தினதுனால சூரியன் சீக்கிரமாக அஸ்தமித்து விட்டது. இப்படி இருக்கின்ற போது பூமி மெதுவாக சுற்றினால் சூரியன் அஸ்தமிக்க நேரம் எடுக்கும். திடீர்னு பூமி ஒரு நாள் வேகமா சுத்தி முடிச்சிட்டான், 1.47 மில்லி வினாடி. இந்த காலகட்டத்தில், இவ்வளவு விஞ்ஞானம் அதிகமான காலகட்டத்தில் இவங்க இதை மென்ஷன் பண்றாங்க. அவங்க அன்னைக்கு பார்த்த பொழுது நடுவானத்துல சூரியன் சூரியன் அஸ்தமிக்க முயலாமல், தீவிரிக்காமல் ஒரு பகல் அப்படியே நின்றிருக்கு. 1.47 மில்லி வினாடி வேகமாக சுற்றுவது சாத்தியம் என்றால் இதுவும் சாத்தியம்தான். அந்த காலகட்டத்திலே நடந்ததை இப்படியாக சம்பவித்திருக்கு என்பதை கண்ணாலே கண்ட சாட்சிகள் விவரிக்கிறது. இந்த பிரபஞ்சம் ஒரு விதியின் அடிப்படையிலே இயங்குகிறது என்றும் அந்த விதியை யாராலும் மாற்ற முடியாது என்றும் அறிவியலாளர்கள், விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவன் தங்களுடைய ஜனங்களுக்காக ஒரு பகல் முழுவதும் பூமியினுடைய சுழற்சியை மெதுவாக, சூரியன் தன்னுடைய ஒரு பகல் முழுவதும் சூரியன் நடுவானத்தில் நிற்க வேண்டும் என்பதற்காக பூமியின் சுழற்சியை மெதுவாக சுழலும்படியாக செய்திருக்கிறார். இத்தனை ஆதாரங்களுடன் நாங்கள் பதிவிட்டு இருக்கிறோம். மூடனின் முகத்திரையை கிழித்திருக்கிறோம்.
அறிவாளி தனக்கு கிடைக்கிற வெளிச்சத்திலே தன்னை எப்போதுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். மூடன் தனக்கு இருக்கிற பழைய அறிவை வைத்து புதிய அறிவை பெற்றுக்கொள்ளாமல் மூடிக்கொள்கிறான். அவன் மூடிக்கொண்டு தனக்கு ஒரு முகத்திரையை இட்டுக்கொண்டு தன்னுடைய சேனலுக்கு தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்று ஒரு பெயரை வைத்துக் கொண்டு இருக்கிற காரணமாக அந்த முகத்திரையை நாம் கிளிக்கிறோம். அதுதான் இந்த வீடியோ. அந்த மூடனாய் இருக்கிற தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி என்ற பெயரில் வீடியோ கொண்டிருக்கிற அந்த மூடனுடைய தன்னை மூடிக்கொண்டிருக்கிற அந்த முகத்திரையை பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை கொண்டு கிழித்து விட்டோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.